அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினே சகோதரர்களே, அல்லாஹ்வோட கிருபையால் இந்த உம்ரா விலாக் வீடியோவாக நம்ம போட்டுட்ருக்குறோம். இன்றைக்கி டே 4 வீடியோ போட்டிருக்கோம். ஃப்ளைட்டில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் தான். இதில் எல்லா டீட்டெயில்டும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மேப்பு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு சாப்பிட கொடுத்தது. அதாவது முளை கட்டின சுண்டல், பாசிப்பருப்பு அந்த மாதிரி ஐட்டம். இது இனிப்பு. இது சிக்கன் பிரியாணி. அப்புறம் இந்த பக்கம் ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ப்ரெட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு வாட்டர் கேன் கொடுத்துருந்தாங்க. முளை கட்டின பயிர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஒரு எலுமிச்சம்பழமும் அதில் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி சிக்கன் பிரியாணி நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் போனதும் சவுதியா ஃப்ளைட்டு. அந்த இடத்துக்கு ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஜெல்லி மாதிரி என்னமோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ப்ரெட்டு, ஒரு வாட்டர் கேன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா மேப்பு, அதில் 3D மேப்பு அது மாதிரி நிறைய ஸ்டைல் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃப்ளைட்டு எந்த இடத்துல போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் அதில் பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம. அதே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்ததுன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு டைம்னால் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி வெளியே பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ இது மீகாத்தோட டிஸ்டன்ஸ், மீகாத்துன்னா நம்ம மீகாத்தை அடையிறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது இதில் காட்டுது. இது பாருங்க மேப். நம்ம ஃப்ளைட்டு போகிறதுக்கான மேப். சாதாரண உயரம்லாம் இல்லை, மிக பிரம்மாண்டமான உயரத்தில் நம்ம பறந்துட்டுருக்கோம். கீழேருந்து பார்த்தா மேகம் உங்களுக்கு கொஞ்சம் இதாக தெரியும், பெருசாக தெரியும். ஆனால் மேலேருந்து பார்க்கும்போது சின்னதாக தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு மேலே ஹைட்டு போயிடும். தரைக்கும் மேகத்துக்கு இருக்கிறத விட மேகத்துக்கும் மேலே இருக்கிற ஹைட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. மேப் போட்டு தான் ஒவ்வொன்றா பார்த்துட்டே போயிட்டுருந்தோம், அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. மேப்லேயே நிறைய வெரைட்டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலது என்னென்ன புரியல, அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஃப்ளைட்டு பயப்படலாம் வேண்டியதே இல்லைங்க. ஃப்ளைட்டில் சொல்லப்போனால் நாங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறோன்னா 40,000 அடியே என்னமோ சொல்கிறாங்க. அவ்வளோ ஹைட்டில் இருக்கோம். பட் எங்களுக்கு பறக்கிற மாதிரியே தெரியல. ஏதோ ஒரு ரூமில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சே தவிர ஒன்றுமே தெரியல. அதுவும் சென்ட்ரலையில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு பறக்கிற மாதிரியே தெரியாது. ஜன்னல் வர இருக்கவங்களுக்கு கூட கீழே பார்த்தாங்கன்னா தெரியும். அதுவுமே பார்த்திங்கன்னா ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி தான் இருக்கும் ஃப்ளைட்டு. ஆனால் 1000 கிலோமீட்டர் வேகத்தில் ஃப்ளைட் போயிட்டுருக்கும். அந்தளவுக்கு ஃப்ளைட்டோட இது சூப்பராக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்குன்னு வைங்களேன். ஏறும்போது மட்டும் காது அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதுக்கப்புறம் இறங்குறப்ப கூட எங்களுக்கு ஒன்றும் தெரியல. இதில் பாருங்கள் என்னென்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. 37,999 38,000 ஃபீட் அடி ஹைட்டில் பறந்துட்டுருக்கோம். ஸ்பீடு வருங்க 825 கிலோமீட்டர் ஸ்பீடு. -52 டிகிரி செல்சியஸில் இருக்குது வெளியே. இந்த ஃப்ளைட் கூட எங்கள் கூட ட்ராவல் பண்ணவங்கள அப்படி எடுத்தோம். எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய ஃப்ளைட்டுன்னு பாருங்கள். எத்தனை சீட் இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே எடுத்தது. எப்படி இருக்குது பாருங்கள். அந்த மேகம்லாம் எவ்வளோ குட்டி குட்டியாக தெரியுது பாருங்கள். குட்டி குட்டியாக தெரியுது பாருங்க மேகம். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு தடவைனா ஃப்ளைட்டில் போய் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளைட்டில் ஆனால் லோக்கல் ஃப்ளைட் இப்போ பார்த்தா பயங்கரமான சார்ஜாக இருக்குது. அன்றைக்கெலாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி சார்ஜ் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளைட்டோட ரேட்டு லோக்கல்லையே 10,000 12,000 இப்படி வருது. டெல்லிக்கு போட்டாலே 8,000 9,000 கட்டிகிட்டு இருக்குது. வெறும் 2,700 இருந்துச்சு. இப்போ பார்த்தோன்னா ஃப்ளைட் டிக்கெட்லாம் பயங்கரமாக காஸ்ட்டு காட்டிகிட்டு இருக்கிறானுங்க. எதுக்கு இவ்வளோ விலை ஏற்றுறானுங்கன்னே தெரியல. இது டிஸ்பிளேயில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத காமிச்சிட்ருக்கேன். தமிழ் படம் ஒரு 3 படமாக நம்ம இருந்தது. தமிழ் படம், அப்புறம் இங்கிலீஷ் படம், குழந்தைகளோட கிட்ஸ் படம் இருந்தது. அப்புறம் மூவிஸு, கிட்ஸ் இருக்குது பாருங்கள், கிட்ஸு. அப்புறம் இஸ்லாமிக் சம்மந்தமான ஆடியோவில் இருந்தது. குழந்தைகளுடைய இதெல்லாம் இருந்துச்சு. குழந்தை இருந்தாங்கன்னா போட்டுவிட்டு ஹெட்ஃபோன் ஒன்று ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு. அது காதில் போட்டுவிட்டு அது குழந்தைய ஓட்டுக்கு அதை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. இது குரான் ஓதுறது, சூறாலாம் ஆடியோ ஃபைலில் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருக்குங்க. டைம்லாம் போயிடும், பெருசாக ஒன்றும்
டைம் வந்து போகாத மாதிரிலாம் தெரியாது, நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி கீபோர்டு கொடுத்தாங்க, தமிழுக்குன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தேன் என்ன வருதுன்னு. பார்த்தா தடம்னு ஒரு படம் வந்துச்சு, அப்புறம் இன்னும் என்னமோ வந்துச்சு. மொத்தம் 3 இது காமிச்சிச்சு, மற்றபடி பெரிய ஒன்றும் இல்லை. தடம் படம் மட்டும் போட்டுட்டு அப்புறம் வெளியே வந்துட்டேன். கரெக்டாக அது போகிற டைம் நம்ம கட்டி போயிட்டுருந்தோம். அதனால் அதுக்கு மேலே எதுவும் பண்ணல, அப்படியே விட்டுட்டோம். அந்த இயர்ஃபோன் தான் ஃப்ரீயாக கொடுத்தது. ஓரளவு ஒர்த்தான ஒரு இயர்ஃபோன் தான், கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லைங்க ஃப்ளைட்டில் போகிறப்ப. ஃப்ளைட்டோட மேப் போட்டு உட்காந்தாலே போதும், டைம் போயிடும் நம்மளுக்கு. அதை பார்த்துட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. அனபில்லா பேய் படமும் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நல்லாயிருக்கு, அதை மட்டும் பார்க்கல. மேப் 3D மேப்பு 3D வடிவத்தில் நம்மளுக்கு வந்து ஃப்ளைட் இது காமிச்சிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி காட்டுது பாருங்கள், அது காட்டுற மாதிரியே தாங்க இருக்குது, நேச்சுரலாக காட்டுது. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் பக்கத்தாலேயே வந்துட்டோம். ஏன்னா ஜித்தா பக்கத்தால் வந்துட்டோம். மேக்ஸிமம் கொஞ்சம் பாலைவனத்துக்கு மேலே பறந்துட்டுருக்கு. மேகம்லாம் அடர்த்தியே இருக்கும். ஒரு இடத்துக்கு வந்தோம்னா மேகம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு போனாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மேகம் வந்து நிறைய இல்லை, ஃப்ளைட்டு கீழே வந்துருச்சு. ஃப்ளைட்டு மேலே இருக்கும்போது மேகம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தெரிஞ்சிச்சு. ஃப்ளைட்டு கீழே வர மேகம் அப்படி ரொம்ப அடர்த்தியாக மேகம் தெரிஞ்சிச்சு. நாங்கள் என்ன நினச்சிட்டோம், இந்த இடத்துல மட்டும் மேகம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டோம். ஆனால் அப்படி இல்லை, ஃப்ளைட்டு கீழே வந்துருச்சு. ஃப்ளைட்டு வந்து கீழே பறக்கும்போது அங்கே மேகம் அடர்த்தியாக தானே தெரியும், ரொம்ப ஹைட்டுக்கு போகும்போது தானே சின்னதாக தெரியும். அது எங்களுக்கு ஃபஸ்ட் டைம்னால அது எங்களுக்கு சரியாக அதை புரிஞ்சிக்க முடியல. கீழே பார்த்திங்கன்னா பாலைவனத்துக்கு மேலே அப்படியே பறந்துட்டு இருந்துச்சு ஃப்ளைட். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நீங்கள் ஃப்ளைட்டில் போயிருக்கீங்களா, அல்லது போயிருந்தால் எந்த மாதிரி ஃப்ளைட்டில், இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் போயிருக்கீங்களா, அல்லது வந்து லோக்கலில் ஃப்ளைட்டில் போயிருக்கீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உம்ராவுக்கு வந்து நிய்யத்து வைங்க. கண்டிப்பாக வந்து நிய்யத்து வச்சிங்கனாவே அல்லாஹ் தஆலா வந்து உதவி செய்வான். நான்லாம் உம்ரா போவேன்னு நினைக்கவே இல்லை, ஆனால் நிய்யத்து வச்சுருந்தேன் போகணுண்டு. எந்த வித காசு நம்ம கையில் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் உம்ரா வந்து நல்லபடியாக அருளால் போயிட்டு வந்துட்டோம். அந்த எண்ணத்தை பொறுத்து அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் அமைச்சு கொடுக்குறான். நம்ம என்னதான் கடன் அது இதுன்னு சோதனைகளில் சிக்கினாலும் உறுதியாக இருந்தோம்னா கண்டிப்பாக அதுக்கான ரிலீஃபையும் வந்து அல்லாஹ் வந்து கொடுக்குறான். நல்லதொரு வாழ்க்கையும் வந்து நம்மளுக்கு வந்து அல்லாஹ் தஆலா வந்து கொடுக்குறான். அதனால் வந்து நம்பிக்கை இழந்துடக்கூடாது. நம்பிக்கை இழக்காமல் நாம் நம்முடைய பாதைகளில் யாருக்கும் எந்தவித தொந்தரவும் தராமல், பிற மனிதர்கள் முஸ்லீமாக இருக்கலாம் அல்லது முஸ்லீம் அல்லாத மக்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், யாருக்கும் எந்தவித தொந்தரவும் தந்துடக்கூடாது. நம்முடைய கைகளாலேயோ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய கைகளாலையும் சரி நம்முடைய வாயினாலும் சரி அவங்கள வந்து கெட்ட இதை பேசுகிறதோ புறம் பேசுகிறதோ எதுவுமே இருக்கக்கூடாது, யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து முஸ்லீமுக்கு மட்டும்தான் வந்து சொல்லித்தரதில்லை, ஒட்டுமொத்த சமூகம் முஸ்லீமாக இருக்கலாம் அல்லது முஸ்லீமாக இல்லாமல் இருக்கலாம், யாருக்காக இருந்தாலும் நம்ம நேர்மையாக தான் இருக்கணும். யார் ஒருவர் வந்து முஸ்லீமுங்கிற ஒரே காரணத்துக்காக ஆதரித்து அவங்க செய்கிற தப்பை ஆதரிக்கிறாங்களோ அவங்க இனவெறியன் நரகத்துக்கு தான் போவாங்கன்னு நபி சொல்கிறாங்க, அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி. அதனால் வந்து நேர்மையோடு நடக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் நம்மளுடைய நிய்யத்து வந்து எந்த ஒரு மனிதரையும் சாராமல் இருந்திருந்தால், யாருக்கும் தொந்தரவு தராமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலாவுக்கு வந்து பொருந்திய ஒரு இதுவாக நம்ம மாறிடுவோம். அந்த நிய்யத்தோடு நம்ம இருந்தோம்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நம்மளுடைய அந்த நிய்யத்துக்களை நிறைவேற்றுவான். அதில் ஒரு நிய்யத்து தான் உம்ரா போகிறது, ஹஜ்ஜு போகிறது, இதெல்லாம் நிய்யத்து அடிப்படையில் வர்றது தான். நிய்யத்துனா நம்முடைய எண்ணங்கள் தான். அதனால் வந்து ஹஜ்ஜுக்கு போகணும் உம்ராவுக்கு போகணுங்கிறது வந்து ஆசைப்படுங்க, அதை ஒரு நிய்யத்தாகவே வந்து வைங்க. அப்போ வந்து அல்லாஹ் தஆலா வந்து நம்மளுக்கு என்ன செய்வான், ஒரு உதவி செய்வான். அவன் நாடிட்டானா கண்டிப்பாக நம்ம வந்து போயிடுவோம். நம்ம பொருளாதாரம் இருந்தால் தான் போக முடியும் அப்படிலாம் இல்லை. பொருளாதாரம் இருக்கிறவங்கனால போக முடிய மாட்டேங்குது. காசு வச்சுருக்குறாங்க,
போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, போக முடியாமல் போயிடுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா மௌத்தாயிடுறாங்க, அல்லது வேறு ஏதாவது காரணங்களால் சுத்தமாக அவங்களால போகவே முடியாத மாதிரிலாம் அமைஞ்சு போயிடுது. இத்தனைக்கு வசதிகள்லாம் இருக்குது, ஆனால் போக முடியல. வசதியே இல்லாமல் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடுவாங்க, உம்ராவுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இது. அதுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நிய்யத்து தான். நம்ம நிய்யத்தை வச்சோம்னாவே அல்லாஹ் தஆலா வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து உதவி செய்வான். அதை என்றைக்கும் வந்து நம்ம மறந்துடக்கூடாது. கிட்டத்தட்ட ஜித்தா பக்கத்தால் வந்துட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாலைவனம், அப்படியே ஜித்தா போனவுடனே ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். லேண்டிங் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் தான் லேண்ட் ஆகி வர்றது, லேண்டு கீழே இறங்கி நம்ம ஜித்தா ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறது எல்லாம் அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் வந்துடும். கிட்டத்தட்ட வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணி இதோட முடிச்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. எல்லாருமே வந்து ஹஜ்ஜு உம்ரா செய்யணும் அப்படின்னு துவா செய்யுங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரியணும்னு சொல்லி கேட்டு இந்த வீடியோ இதோடு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூ வந்து போடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.